வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் சுத்து முறுக்கில் செய்யக்கூடிய லட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். முழு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், 4 முறுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்பு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். இது என்னென்னா, நாம் பொரிக்கடலையை 1/2 கப்பு பொரிக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/2 கப்பு சீனி சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த முறுக்கை நம்ம சின்ன சின்ன துண்டாக உடச்சி எடுத்துக்கணும். இது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பொடிச்சு எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். இப்போது இந்த முறுக்கை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரம். சின்ன குழந்தைங்க முறுக்கு கடிச்சு சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்ல நைஸாக இல்லாமல் ஓரளவு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை மாதிரி கொரகொர நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடால நம்ம துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் போட்டது மாதிரியே இல்லை, எல்லாம் நல்லா மிக்சியில் நல்லா அரைஞ்சிருக்கு. இது இருக்கட்டும். இப்போது ஒரு பேனை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகினதும் அதில் நாம் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பொரிக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் சேர்க்கும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். இந்த பொரிக்கடலை மாவு நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோன்னா நல்லா பைண்டிங் கொடுக்கும், அதுக்கு தான். அது மட்டும் இல்லை, ஹெல்த்தி டேஸ்டியும் கூட. இப்போது பொரிக்கடலை நல்லா நெய்யில் வறுபட்டுருக்கு. அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இனி இதில் நம்ம பொடிச்சு வச்சக்கூடிய சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடால நம்ம பொடிச்சக்கூடிய இந்த முறுக்கு தேங்காய் பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறினா தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறியாச்சு. இதில் கொஞ்சம் போல் காய்ச்ச பால் லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம். தொளிச்சு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இனி இதை சின்ன சின்ன உருண்டைகளாக அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அழுத்தி பிசையும் போது கையில் ஆயில் வரும். பாருங்க, நம்மளோட லட்டு ரெடி ஆகியாச்சு. பாருங்க, நம்மளோட லட்டெல்லாம் ரெடி ஆகியாச்சு.
சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஈஸியாக பொடியாது. நம்ம கடையில் வாங்கக்கூடிய லட்டு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதில் அலங்காரத்துக்காண்டி நான் கொஞ்சம் போல் அண்டி பருப்பை மேலே வைக்கிறேன். சுவையான சுத்து முறுக்கு லட்டு ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.